விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. நாடு முழுவதும் இதுவரை 4658.16 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் வைக்கலாம். ராஜா, வணக்கம். இதில் இந்த பணத்தில் எவ்வளவு பொருட்கள் அடங்கும், எவ்வளவு பணம் அடங்கும், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் ஆணையம் இந்த மக்களவை தேர்தலை ஒட்டி இந்த நாடு முழுவதும் மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை இதுவரை 4658.16 கோடி ரூபாய் பொருட்கள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதில் குறிப்பாக 395 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மதுபானம் 459.31 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. போதைப் பொருட்கள் 2068.85 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தங்கம், வெள்ளி போன்ற ஆபரண பொருட்கள் 562.10 கோடி ரூபாய் பொருட்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இலவச பொருட்கள் 1142 கோடி பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதில் முக்கியமாக நாட்டில் 75 ஆண்டுகள் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே சுமார் 100 கோடி ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2019 தேர்தலை ஒப்பிடும் பொழுது தற்போது பணம் பறிமுதல் அதிக அளவில் பிடிபட்டிருக்கிறது. அதில் 45% போதைப் பொருட்கள் பிடிப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமே 460 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள், பணம், அதே போல் தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், இலவச பொருட்கள் என 460 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மதுபானம் 4,43 லட்சம் ஆகும். போதைப் பொருட்கள் 293 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் 78,75 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இலவச பொருட்கள் 30 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டில் பணம் மட்டுமே கிட்டத்தட்ட 53 கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த முறை பார்க்கும்போது பல்வேறு மாநிலங்களில் இந்த போதைப் பொருள் பறிமுதல் அதிக அளவில் இருக்கிறது. இதில் குறிப்பாக போதைப் பொருள் மட்டுமே 2000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்தியா முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குஜராத் முதல் இடத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அதிக அளவில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 3வது இடத்தில் பஞ்சாப் இருக்கிறது. அதற்கு பிறகு டெல்லி போன்ற பல்வேறு மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.